வணக்கம் தமிழா! வெல்கம் பேக் டூ மை சேனல். இன்னைக்கு வந்து நம்ம என்ன பார்க்க போறோம்னா, ஒரு 16 வே டிபி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போறோம். நம்ம ஃபர்ஸ்ட்டு ஒரு 18 வே டிபி ஒண்ணு போட்டிருந்தோம். அது இப்போ வரைக்கும் சூப்பரா போயிட்டுருக்கு. ஸோ, அதுக்கப்புறமா இப்போ தான் ரொம்ப நாளுக்கு அப்புறம் இந்த வீடியோ போடுறேன். சரி வாங்க நம்ம வீடியோவ ஸ்டார்ட் பண்ணுவோம். இப்போ பார்த்தீங்கன்னா, டிபில இதில வந்து கொஞ்சம் மினிமமான சர்க்யூட் தான். ஒரு 9 சர்க்யூட் தான் இருக்கு. அதாவது 9 சர்க்யூட் தான் இருக்கு. இந்த 9 சர்க்யூட் வந்து நம்ம எப்படி டிவைட் பண்ணி 3 ஃபேஸ்ல குடுக்குறது அப்படின்னு பார்ப்போம். இப்ப என் கையில இருக்கிறது இந்த 3 ரெட், ஒரு பிளாக், ஒரு கிரீன் வந்து இந்த டிபிக்கு வந்து மெயின் சர்க்யூட். ஸோ இது கீழ பேனல் போர்ட்லேருந்து வந்திருக்கு. இத வந்து நம்ம தனியா வச்சுப்போம். நெக்ஸ்ட் வந்து நம்ம இருக்கிற எல்லா ஒயரையுமே நான் என்னென்னன்னு சொல்லிடுறேன். அப்பதான் உங்களுக்கு புரியும். ஸோ அது தனியா வச்சுட்டதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, இங்க வந்து மொத்தம் 3 பைப் இருக்கு. 9 சர்க்யூட் இருக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் இதில பார்த்தீங்கன்னா, ஒரு ரெட், ஒரு ப்ளூ, ஒரு எல்லோ இருக்கு. இதில ரெட்டும், எல்லோவும் 2.5, ப்ளூ வந்து 4 ஸ்கொயர் எம். ஸோ மத்தது பிளாக்கும் சேம் அதே தான். அதுக்கப்புறம் கிரீன் இருக்கு. இந்த 3 சர்க்யூட்டுமே அதே மாரி தான் இருக்கும். 2.5 2, 4 1. ஸோ ஏன்னா இது ஒரு சின்ன ஏரியா. அதுக்காக வந்து நம்ப 3 ஏசி, ஒரு 5, 6 பவர் பாயிண்ட்டு, 3 சுவிட்ச் போர்டு அவ்வளோதான் இருக்கு. ஸோ அதுக்காக நம்ம மினிமமான சர்க்யூட் தான் போட்டிருக்கு. உங்களுக்கும் கொஞ்சம் ஒயர் கம்மியா இருக்கு, புரியும்னு சொல்லிட்டு தான் இந்த வீடியோ. நம்ம வந்து இப்போ ஆரம்பிச்சுருவோம். நான் போன டைம் வந்து போட்டிருந்த வீடியோல வந்து நியூட்ரல்லாம் ஜாயின் பண்ணிட்டீங்க, மொத்தமா சேர்த்து. அப்படி பண்ணக்கூடாதுன்னு நெறைய பேர் சொல்லியிருந்தாங்க. ஸோ எனக்கு அப்படி பண்றதால பெனிஃபிட்ஸ் தான் இருக்கு. ஸோ டிஸ்அட்வான்டேஜ் வந்து எதுவும் இல்ல. நான் லிங்க்ல குடுக்குறதுல என்ன டிஸ்அட்வான்டேஜ்ன்னு உங்களுக்கு நான் பின்னாடி சொல்றேன். ஸோ இப்போ நம்ம என்ன பண்றோம், மொத்த எர்த்தையும் தனியா பிரிச்சுருவோம். அதுக்கப்புறம் நியூட்ரல் அதே மாரியே தனியா பிரிச்சுருவோம். நியூட்ரல் எடுக்கும்போது என்ன பண்ணணும்னா, கீழேருந்து வர சர்க்யூட் இருக்கு பார்த்தீங்களா? நமக்கு பேனல் போர்ட்லேருந்து வர சர்க்யூட் டைரக்ட். ஸோ அதுலேருந்து நம்ம எர்த் எடுத்துக்கலாம். நியூட்ரல் ஆனா, அதில 3 ஃபேஸ் ஒரு நியூட்ரல் தனியா இருக்கணும். மத்த எல்லா நியூட்ரலையுமே நம்ம தனியா பிரிச்சுருவோம். உங்களுக்கு நான் நெக்ஸ்ட் டைம் காட்டும்போது பக்கத்தில காட்டுறேன். இப்ப பாருங்க. மத்த எல்லா நியூட்ரலுமே எடுத்துட்டேன். இப்ப இதில நம்மகிட்ட ஒரு 9 சர்க்யூட் மட்டும் தனியா இருக்கு. ஸோ இதையும் நம்ம ஒரு சின்னதா ஒரு முடிச்சு போட்டு வச்சுக்கலாம். ஸோ 9 சர்க்யூட் இருக்கு. ஓகேங்களா? இப்ப பாருங்க, நம்ப இந்த இடத்துல நான் ஃபர்ஸ்ட்டு சொன்னேன்ல, இதான் இந்த டிபிக்கு இன்புட்டு. ஸோ இதில 6 ஸ்கொயர் எம் ஒயர் யூஸ் பண்ணியிருக்கோம். இதில 3 ஃபேஸு, ஒரு நியூட்ரல் இருக்கு. அத நம்ம தனியா வச்சுட்டோம். அதுக்கப்புறம் எர்த்து, நியூட்ரல் அண்ட் சர்க்யூட் எல்லாத்தையுமே தனித்தனியா முடிச்சு போட்டுருக்கோம். இப்போ வந்து நம்ம எர்த்த வந்து டேப் பண்ணி ஒரு ஓரமா வச்சிரலாம். ஸோ அதெல்லாம் கொஞ்சம் ஸ்பீடா தான் போகும். இதெல்லாம் காமிச்சிட்டு இருந்தா டைம் ரொம்ப பெருசாயிடும் வீடியோன்னு சொல்லிட்டு, ஃபாஸ்ட் ஃபார்வர்ட் பண்ணியிருக்கேன். வேணும்னா ஸ்லோ பண்ணி பார்த்துக்குங்க. நெக்ஸ்ட் வந்து எர்த் லிங்க் வரைக்கும் நான் எடுத்துட்டு போய் விட்டேன். சேம் வே நம்ம நியூட்ரலையும் இதே மாரியே பிரிச்சு, கொஞ்சம் டேப் பண்ணி நியூட்ரல் லிங்க்குக்கு எடுத்துட்டு போயிடலாம். இப்போ வந்து நம்ம நியூட்ரலையும் டேப் பண்ணிட்டு, டேக்லாம் போட்டு நியூட்ரல் லிங்க் எடுத்துட்டு வந்து வச்சாச்சு. நெக்ஸ்ட் வந்து இந்த சைடு வந்து நம்ம இந்த இன்புட் லைன் இருக்குல்ல, அந்த லைனையும் டேப் பண்ணி நம்ம இந்த பக்கம் இப்போ நியூட்ரலுக்கு ஆப்போசிட் சைடு கேப் இருக்கு பார்த்தீங்களா? இங்க கேமரால தெரியாது. ஸோ இந்த சைடு வச்சுருவோம். ஓரளவுக்கு எல்லா ஒயரையும் வச்சுட்டோம்னா, நமக்கு கொஞ்சம் ஒர்க் பண்ண ஸ்பேஸ் இருக்கும். இல்லன்னா கச்சா முச்சான்னு இருக்கும். ஸோ இதெல்லாமே வச்சதுக்கப்புறம், நம்ம இப்போ நியூட்ரல் லிங்க்ல குடுப்போம். நியூட்ரல் லிங்க்ல அப்படியே அளவு வச்சு கட் பண்ணி நியூட்ரல் லிங்க்ல லைனா குடுத்துறலாம். ஒண்ணு விட்டு ஒண்ணு. நான் அத காமிச்சிருக்கேன் பாருங்க. ஸோ இப்ப நான் முக்கியமான இன்னொரு விஷயம் சொல்றேன். ஃபர்ஸ்ட் டைம் நம்ம பண்ண வீடியோல வந்து நான் என்ன பண்ணியிருப்பேன்னா, இந்த மொத்த நியூட்ரலையுமே
மொத்தமா கட் பண்ணி நல்லா ஒரு 2, 3 இன்ச்சுக்கு லென்த்தா சீவி, சேர்த்து ஒண்ணா முறுக்கிட்டு நம்ம டேப் பண்ணி நியூட்ரல் எடுத்திருப்போம். ஸோ அது மாரி பண்ணக்கூடாது. நியூட்ரல் லிங்க்ல தான் தரணும் அப்படின்னு ஒரு 2, 3 பேர் 2, 3 பேர் இல்ல நெறைய பேர் சொன்னாங்க. ஸோ நானும் சரி ஓகே அப்படி சொல்லிட்டு விட்டேன். நமக்கு அப்படி செய்ய தெரியாம இல்ல. எனக்கு வந்து நான் இப்போ நெறைய பில்டிங் பண்ணிட்டுருக்கோம் நம்போ. அந்த இதில வந்து சொல்றேன். நியூட்ரல் லிங்க் வந்து நான் நியூட்ரல் லிங்க்ல ஒண்ணு ஒண்ணா இப்படி தரும்போது என்ன ஆகுதுன்னா, ஒரு சில வயர்ல ஓவர்லோட் போகும்போது, ம் அந்த இடம் சீக்கிரமா கட் ஆயிடுது. அடிக்கடி நம்ம டிவிய பிரிச்சு மெயின்டெனன்ஸும் நாங்க தான் பார்க்குறோன்றதால, இந்த ப்ராப்ளம் நான் அதிகமா ஃபேஸ் பண்ணேன். ஸோ 1 பில்டிங், 2 பில்டிங் இல்ல. நெறைய பில்டிங்ல நான் உங்களுக்கு பக்கத்தில வரும்போது காட்டுறேன் பாருங்க. ஒரு ஒயரா நியூட்ரல் லிங்க்ல குடுத்துருவோம் சிங்கிள் சிங்கிளா. ஸோ அப்ப என்ன ஆகுதுன்னா, இப்ப ஏசின்னு வச்சுக்கங்களேன். ஏசி கொஞ்சம் அதிகமா ரன் பண்றவங்களா இருந்தாங்கன்னா, ஓவர்லோட்லயும் ஆகும். இல்ல ரொம்ப அதிகமா யூஸ் பண்றாங்கனாலும், அந்த முதல்ல அந்த ஃப்ரண்ட்ல இருக்க இடம் மட்டுமே கருகி போயிட்டு கட் ஆயிடுது. நியூட்ரல் கட் ஆயிட்டு ரிட்டர்ன் வர ஆரம்பிச்சுரும். ஸோ அந்த மாரி ப்ராப்ளமும் வருது. அதனால தான் நான் என்ன பண்ணேன், எல்லா நியூட்ரலுமே சேர்த்து மொத்தமா ஜாயின் பண்ணேன். அப்படி பண்ணும்போது எனக்கு என்னாச்சு, நியூட்ரல் அதிகமா ஏதாவது கன்சியூம் பண்ணுச்சுன்னா, அப்போ ஓரளவுக்கு பேலன்ஸ் ஆயிடுது. அந்த மாரி எரிஞ்சு போறது, நியூட்ரல் கட் ஆவறது, இந்த மாரி ப்ராப்ளம் வந்து எனக்கு ரொம்ப வரல. ஸோ அதுக்காக நான் சேஞ்ச் பண்ணிக்கிட்டேன். ஸோ அவ்வளோதான். வேற ஒண்ணும் இல்ல. நம்ம நியூட்ரல் லிங்க்லயே இந்த டைம் குடுத்துருவோம். இப்ப பாருங்க, நியூட்ரல் லிங்க்ல பார்த்துருப்பீங்க. குடுத்துட்டு தான் இருக்கேன். ஸோ நியூட்ரல் லிங்க்லயே எல்லா வயரையும் குடுத்துட்டு, நான் நெக்ஸ்ட் என்ன பண்றதுன்னு உங்களுக்கு சொல்றேன். இப்ப நம்ம நியூட்ரல் எல்லாத்தையுமே நியூட்ரல் லிங்க்ல குடுத்துட்டோம். ஸோ இப்ப பார்த்தீங்கன்னா, இதில வந்து அவுட்புட் நியூட்ரல் எல்லாத்தையுமே நான் குடுத்துட்டேன். இங்கருந்து நம்ம இன்னும் ஒரு நியூட்ரல் போட்டு, நம்ம 4 வோல்ட்க்கு எடுத்துட்டு போணும். அதுதான் இந்த நியூட்ரல் பாருக்கு இன்புட்டு. ஸோ இங்க நம்ம எல்லா அவுட்புட்டும் குடுத்துட்டோம். இந்த நியூட்ரல் பாருக்கு நம்ம ஒரு இன்புட் தரணும். அது 4 வோல்ட்லேருந்து நம்ம எடுத்துட்டு வரணும். அது அப்புறமா செய்வோம். நெக்ஸ்ட் நம்ம எர்த்து. ஸோ நியூட்ரல் என்ன பண்ணோமோ, அதே மாரி நியூட்ரல் லிங்க்கு கீழ இருக்கு. ஸோ இந்த லிங்க்ல வந்து நம்ம ஒரு வயரா எர்த்த வந்து குடுத்துருவோம். ஸோ இந்த எர்த்த நான் ஏற்கனவே மெயின் எர்த்தும் எடுத்துட்டு வந்துட்டேன். இது கூடயே சேர்த்து ஃபர்ஸ்ட்டு பார்த்துருந்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். மொத்த எர்த்தையுமே நம்ம எர்த் லிங்க்ல குடுத்துறலாம். ஸோ இதையும் நம்ம குடுத்து முடிச்சுட்டோம். நெக்ஸ்ட் நம்ம பார்ப்போம். இப்ப நம்ம எர்த் வந்து எல்லாத்தையும் குடுத்துட்டோம். லாஸ்ட்டு இது மட்டும் தான். இது மாரி கொஞ்சம் சீவி நம்ம குடுக்குற இடத்துல வந்து கொஞ்சம் டேப்லாம் பண்ணி நீட்டா போட்டுக்கிட்டிங்கன்னா பார்க்க நல்லாயிருக்கும். ஸோ இன்னொரு பர்ப்பஸ் பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் சேஃப்டி. ஆ நெக்ஸ்ட் வந்து நம்ப எர்த் நியூட்ரல் முடிச்சுட்டோம். ஆ நம்ப 4 லைனு அண்ட் எம்சிபி லைன் எப்படி குடுக்குறது அப்படின்னு பார்ப்போம். இப்போ வந்து நான் எம்சிபிக்கு மொத்தம் 9 சர்க்யூட் தான் இருக்கு. அதனால 3, 3ஆ பிரிச்சுக்கிறேன். நம்மகிட்ட வந்து 2 2.5 ஒரு 4 அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சர்க்யூட் இருக்கு. சேம் 2 2.54 2 2.54ன்னு மொத்தம் 9 ஒயர் இருக்கு. நம்ம இத என்ன பண்றோம், இதில என்னென்ன இருக்குன்னு சொல்றேன். ஒரு 4 ஸ்கொயர் வந்து ஏசிக்கும், ஒரு 2.5 வந்து பவர் பாயிண்ட் போட்டிருக்கோம். இன்னொரு 2.5 வந்து லைட்டிங், சுவிட்ச் போர்டு. ஸோ மொத்தம் 3 சர்க்யூட்டு. அது 3 ரூம்னு வச்சுக்கங்க. இல்ல ஒரு கடை சின்னதா. ஸோ அத நம்ம என்ன பண்றோம், அப்படியே 3ஆ பிரிச்சு நம்ம 3 ஃபேஸ்ல தரப்போறோம். ஒரு பவர் பாயிண்ட், ஒரு சுவிட்ச் போர்டு, ஒரு ஏசி ஒரு ஃபேஸ்ல வரப்போது. ஸோ இதே மாரியே மொத்தம் 3யும் தனித்தனியா பிரிச்சுக்கலாம் நம்போ. பிரிச்சுட்டு நான் மேல தான் 3ம் லைனா தரப்போறேன். எக்ஸ்ட்ரா எம்சிபியும் போட போறேன். ஸோ நீங்க ஃபர்ஸ்ட் ஃப்ரண்ட்ல பார்த்துருப்பீங்க. டிபில வந்து எக்ஸ்ட்ரா நம்ம 1 இல்ல 2 எம்சிபி போட்டு வைக்கிறது தப்பில்ல. இருக்கிற சர்க்யூட்க்கு தான் எம்சிபி போடணும்னு அவசியம் இல்ல. இன்கேஸ் ஏதாவது ஃபெயிலியர்னா நம்ம வந்து அதில இருக்கிறதுலயே மாத்தி போட்டுக்கலாம். ஆ செய்றவங்களுக்கு தான் தெரியும். அத கழட்டிட்டு திரும்ப போடுறது எவ்வளோ கஷ்டம்னு. அதனால 1, 2 நம்ம எக்ஸ்ட்ரா போட்டு வச்சோம்னா, நமக்கு வந்து ஃபியூச்சர்ல யூஸ் ஆகும்.
நம்ம செய்யலனாலும் யாராவது வந்தாங்கன்னா, சே போயிருக்குன்னா நம்ம மாத்தி போடுறதுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். சில டைம் புதிய எம்சிபி ஆன் பண்ணும்போது ஒர்க் ஆகாது. அப்படி இருக்கும்போது நம்ம அப்படியே டப்புன்னு மாத்தி போட்டுக்கலாம். ஸோ அந்த கான்செப்ட்டுக்காக தான் எக்ஸ்ட்ரா 1, 2 நம்ம யூஸ் பண்ணுறது பெட்டர். ஸோ இப்போ நான் வந்து அது ஒரு சைடு வந்து 6 பிரித்து வச்சுருக்கேன். இன்னொரு சைடு வந்து 3ம் தனித்தனியாக பிரிச்சுட்டேன். இப்போ வந்து நம்ம இது என்ன பண்ண போகிறோம், எம்சிபியில் தர போகிறோம். ஸோ அவ்வளோதான். இது எல்லாமே எம்சிபிக்கு மேலே வரணும். ஏன்னா இது வந்து இன்புட்னா சாரி இது எல்லாமே அவுட்புட்டு. ஸோ அதனால் எம்சிபிக்கு மேலே தர போகிறோம். எம்சிபிக்கு கீழே நம்ம 3 ஃபேஸோட இன்புட் எடுத்துகிட்டு வந்து தர போகிறோம். ரோட்டரியும் போட போகிறோம். ஸோ அதோட எல்லா கனெக்ஷனும் பின்னாடி வருது. வெயிட் பண்ணி பொறுமையாக பாருங்கள். ஸோ அப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம், அதையும் நான் இங்கேயே சொல்லிடுறேன். அது என்னென்னா, ஒரு நண்பர் வந்து கேட்டிருந்தாரு, ப்ரோ ரோட்டரியில் வந்து இண்டிகேட்டரோட லைன் வந்து இன்புட்லேருந்து எடுக்கிறீங்களே, சாரி அவுட்புட்லேருந்து நீங்கள் எடுக்கிறீங்க, ஆனால் இன்புட்டில் தான் கொடுக்கணும் அப்படி சொல்லிட்டு கேட்டிருந்தாரு. அதுக்காகவும் நான் இப்பயே அதுக்கு ஆன்சர் பண்ணிடுறேன். ஸோ அவர் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா தெரிஞ்சுக்குங்க. இன்புட்டில் கொடுத்தோன்னா 3 ஃபேஸ் வரும்போது லைட் எரியும் இண்டிகேட்டர். ஸோ அதில் எதுனா ஒரு ஃபேஸ் கட் ஆயிடுச்சுன்னா, அதுக்கப்புறம் அந்த இண்டிகேட்டர் வந்து ஒர்க் பண்ணாது. நம்ம ரோட்டரியை வந்து சேஞ்ச் பண்ணும்போது அப்பயும் அந்த இண்டிகேட்டர் ஒர்க் பண்ணாது. இன்புட் லைன் வந்தால் மட்டும்தான் அந்த இண்டிகேட்டர் வந்து ஒர்க் பண்ணும். ஸோ ரோட்டரி சேஞ்ச் பண்ணும்போது அந்த இண்டிகேட்டர் ஒர்க் பண்ணாது. ஸோ இதில் என்ன பிரச்சனைனா, நம்ம ஒரு ரூமுக்காக போய் பார்க்க வேண்டியது இருக்கும். ஸோ வந்துருச்சா பவர் வந்துருச்சான்னு. ஸோ அதுக்காக தான் நாங்கள் என்ன பண்ணோம், இண்டிகேட்டர் லைன் வந்து அவுட்புட்டில் போட்டோம். ஸோ அப்போ என்ன ஆகும்னா, இன்புட் 3 ஃபேஸ் இருக்கும்போது அது ஒர்க் பண்ணும். ஸோ ஒரு ஃபேஸ் கட் ஆச்சுன்னா இண்டிகேட்டர் ஆஃப் ஆகிடும். நம்ம ரோட்டரி சேஞ்ச் பண்ணோன்னா வேறு ஃபேஸ் வந்து லூப் ஆகும்போது அந்த இண்டிகேட்டர் ஒர்க் பண்ணும். ஸோ அதுக்காக தான். இன்னொரு ஃபேஸ் வந்துருச்சுன்னா பார்த்துட்டு நம்ம சேஞ்ச் பண்ணிக்க போகிறோம். அது ஒரு பெரிய இஷ்யூ கிடையாது. நமக்கும் சரி, இல்லை கிளைண்ட்டுக்கும் சரி, அதை யூஸ் பண்ணுறதுக்கு வந்து ஈஸியாக இருக்கும். வேறு ஒன்றும் கிடையாது. அதுக்காக தான் இண்டிகேட்டர் லைனை நான் வந்து அவுட்புட்டில் கொடுக்குறேன். ஸோ அவ்வளோதான். இப்போ வந்து நம்ம எல்லா எம்சிபி நான் இங்கே போட்டேன். 10 ஆம்ப்ஸ் போட்டிருக்கேன், 20 போட்டிருக்கேன், 20 ஆம்ப்ஸ் போட்டிருக்கேன். ஸ்டாண்டர்டோடது பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ அப்படி 3 செட் எடுத்து வச்சுருக்கேன். 2 10, ஒரு 20, ஒரு 25ன்னு. ஸோ பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ பிரிச்சுட்டேன். இப்போ மேலே வந்து இன்புட்டையும் கொடுத்துட்டேன். நம்ம பிரித்து வச்சுருந்த 3 ஒயரையும் கொடுத்துருக்கேன். ஸோ கண்டினியூவாக பார்த்துருந்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். நெக்ஸ்ட் வந்து நம்ம 4 லைன் இங்கே நம்ம இன்புட் எடுத்துகிட்டு வந்து வச்சுருக்கோம் தெரியுங்களா? இப்போ இதில் பார்த்தீங்கன்னா தெரியும், நியூட்ரல் இருக்குங்களா? இந்த லைனை வந்து நம்ம 4 போட போகிறோம். ஸோ 4 போட்டு நான் நெக்ஸ்ட் என்ன பண்ணுறதுன்னு நான் சொல்கிறேன். இப்போ பாருங்கள், இங்கே நம்ம 4 ஒயர்லாம் கட் பண்ணி டேப் பண்ணிட்டோம். நியூட்ரல் பார்லேருந்து இங்கே ஒரு 6 ஸ்கொயர் ஒயர் போட்டு தெரியுதுங்களா? நான் ஃபஸ்ட்டே சொல்லியிருந்தேன், ஒரு நியூட்ரல் பாருக்கு நம்ம நியூட்ரல் கொடுக்கணும்னு சொல்லிட்டு. ஸோ அந்த ஒயரையும் நம்ம எடுத்துட்டோம். ஓகேங்களா? இதை வந்து நம்ம 4 கொடுக்க போகிறோம். நெக்ஸ்ட் வந்து நம்ம லிங்க் எடுத்துப்போம். லிங்க்குக்கு வந்து டேப் பண்ணிக்கலாம். டேப் பண்ணி இது மாதிரி எடுத்துக்கங்க. என்கிட்ட லிங்க் கார்டு இல்லை. ஸோ இல்லைனா லிங்க் கார்டு கூட இருந்துச்சுன்னா இந்த டேப்புக்கு பதிலாக போட்டுக்கலாம். சில பேர் வந்து அப்படியே எடுத்துகிட்டு போய் லிங்கை போட்டுருவீங்க. அது மாதிரி போடாதீங்க. இது மாதிரி டேப் பண்ணி போட்டிங்கன்னா கொஞ்சம் சேஃப்டி. வேறு ஒன்றும் இல்லை. நம்ம இப்போ டேப் பண்ணி லிங்க்கை வந்து எம்சிபிக்கு கீழே போட்டோம். நெக்ஸ்ட்டு 4 3 ஃபேஸ் ஒரு நியூட்ரலில் கொடுத்துட்டோம். 4 கீழே கொடுத்துருக்கேன், பார்த்தீங்கன்னா தெரியும். நான் ரொம்ப ப்ரீஃபாக இது கொடுக்கல. உங்களுக்கு இதில் ஏதாவது டவுட்னா இன்னொரு மேலே ஐ பட்டனில் இன்னொரு வீடியோ வரும். ஸோ அதை போய் பாருங்கள். அது இன்னும் ரொம்ப தெளிவாக இருக்கும். 1 hour வீடியோன்னு நினைக்கிறேன். அதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிளியராக புரியும். ஸோ ரோட்டரிக்கும் நான் நிறைய வீடியோ 2-3 வீடியோ நம்ம சேனல்லே வரும். மேலே ஐ பட்டனில் இருக்குது. போய் இதோட கனெக்ஷனும் எப்படின்னு பார்த்துக்குங்க. நான் இதெல்லாம் உங்களுக்கு அவ்வளோ டீட்டெயிலாக சொல்லியிருக்க மாட்டேன். இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், நான் இதுலேயும் இன்புட்லேருந்து தான் இண்டிகேட்டருக்கு அவுட்புட்லேருந்து தான் இண்டிகேட்டருக்கு பவர் எடுத்து கொடுத்துருக்கேன். ஸோ ஓகேங்களா? இதில் இன்புட் அவுட்புட் 2 இருக்குது. இந்த 3 ஒயரை வந்து நம்ம எம்சிபியில் தர போகிறோம். இந்த 3 ஒயரை கீழே 4 தர போகிறோம். ஜஸ்ட் அவ்வளோதான். இதுக்கு வந்து நீங்கள் கண்டிப்பாக என்னோடய ரோட்டரி வீடியோவாக மேலே இருக்கும் ஐ பட்டனில், அதை போய் பாருங்கள். ஸோ இப்போ வந்து நம்ம ஒயரை இங்கே கொடுத்துட்டேன். ஸோ இண்டிகேட்டருக்கான நியூட்ரல் 1 ஸ்கொயர் அதுவும் கொடுத்துருக்கேன் நியூட்ரலில்.
இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும். நெக்ஸ்ட்டு நியூட்ரல் பாருக்கு போகிறதுக்கு ஒரு நியூட்ரல் கொடுத்துருக்கேன். ஓகேங்களா? 4 ஃபோல்டில் ROIB 3 ஃபேஸ் நம்ம கொடுத்துருக்கோம். அப்படியே இது வந்து இன்புட்டு ரோட்டரிக்கு. ஸோ இது லூப் போயிட்டு அவுட்புட் ஆகிற 3 ஒயரை நம்ம MCBயில் கொடுக்க போகிறோம். சரி, ஓகேங்களா? இன்னும் நிறைய பேருக்கு ரோட்டரியில் எது இன்புட் எது அவுட்புட்னே தெரியாமல் இருக்கும். ஸோ அதுக்காக நீங்கள் என்னோட அந்த வீடியோ பார்த்தீங்கன்னா ரொம்ப டீட்டெயிலாக சொல்லியிருப்பேன். ஸோ இதையும் சொன்னோன்னா கூட ஒரு 20 மினிட்ஸ் எக்ஸ்ட்ரா ஆகிடும். அதனால் நான் இந்த கனெக்ஷனை வந்து ஸ்கிப் பண்ணிட்டேன். இப்போ வந்து 3 அவுட்புட் ஒயரை நம்ம ROIB அவுட்புட் கொடுத்தாச்சு. ஸோ இப்போ DB வந்து ஒர்க் பண்ண ரெடியாக இருக்குது. இவ்வளோ தான் கனெக்ஷன். நியூட்ரல் வந்து இண்டிகேட்டர் நியூட்ரல் லூப் பண்ணியிருக்கேன். தெரியுதுங்களா? இண்டிகேட்டர் நியூட்ரல் லூப் பண்ணிட்டேன். ஸோ எல்லாத்தையும் உள்ளே வச்சு பேனல் போர்டை க்ளோஸ் பண்ணிட்டேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணுறேங்க. அப்படியே ஒரு லைக் பண்ணுறேங்க. நான் உங்கள் அஜய். நீங்கள் பார்த்துட்டு விலாஸ் காப்பின் தமிழ். பாய்.